சவுலுடைய வாழ்க்கையில் இது அப்படியே இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, பாதி செஞ்சுட்டு பாதி செய்யலை. என்ன பண்ணா? பாதி செஞ்சுட்டு பாதி செய்யலை. அதுவும் என்னதுதான்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுக்கு சம்பந்தம். பாதி செய்யற, இன்னொரு பாதி உன் சுயலாபத்துக்காக செய்யறன்னா அதுவும் என்னதுதான்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஏன்னா சவுல் அதையும் செஞ்சான். ஒன்று பாதி நிறைவேற்றினது உண்மை, பாதி நிறைவேற்றலைன்றதும் உண்மை. ஒரு பாதி நிறைவேற்றினான்றது உண்மை, இன்னொரு பாதி அவனுக்காக செஞ்சான். அவன் உள்ளம் கொள்ளையின் மேல் பறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்றது நாம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வெறும் எழுத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம் இல்லை, ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம் இல்லை. நல்லா புரிந்துங்க. அதை குறித்து நீங்க நடப்பிக்கிற எல்லாமும் அதுக்கு சம்பந்தம். நல்லா கவனிச்சுங்க. அதை பற்றி பேசுறது, அதை தியானிக்காமல் இருக்கிறது, அதை கைவிடுறது, அதை காலம் தள்ளி போடுறது, இது எல்லாமே எதை குறித்தது தான்? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருப்பது தான். இதை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 10 முறை தேவனை பரீட்சை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, நல்லா கவனிங்க, அவர்கள் கொடுத்த தேசத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க. நல்லா கவனிங்க. அதுவும் என்னது தான்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுக்கு சம்பந்தம். கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்க, ஒரு நல்ல புருஷனை கொடுத்தாரா, நீங்க அதை அசட்டை பண்றீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்காரு, அவங்களை நீங்க அசட்டை பண்றீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியலனா நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்காரு, அந்த பிள்ளைகளை அழகா நடத்த நீங்க முயற்சிக்க பண்ணலன்னா வசனம் சொல்லுது நீங்க கர்த்தருடைய சத்தத்தை அசட்டை பண்றீங்க. ஒரு வேலையை கொடுத்திருக்காரு, அதுல ஒழுங்கா நீங்க கர்த்தருக்கு உண்மையாக அந்த வேலையில உண்மையாக இருக்கணும். அப்படி மாறாக அதுக்கு செய்யாம வேலையில அலட்சியமா இருப்பது, காலம் தாழ்த்தி போவது, வேலைக்கு உண்மையா இல்லாம இருப்பதும் வேதம் சொல்லுது கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம எப்படி இருக்கும்? அசட்டையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கொடுத்த காரியத்தை செய்ய சொல்றாரு. மனைவியா இருந்தா வீடு கட்டு, புருஷனா இருந்தா உன்னுடைய வருமானத்தை கூட்டி உன் பிள்ளைகளை குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காரு. புருஷனுக்கு ஒரு கட்டளை இருக்கு, மனைவிக்கு ஒரு கட்டளை இருக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளை இருக்கு, சபை விசுவாசினா அதுக்கு ஒரு கட்டளை இருக்கு, ஊழியக்காரனா ஒரு கட்டளை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கட்டளை இருக்கு. அந்தந்த கட்டளைக்கு யார் யார் ஒழுங்காக கீழ்ப்படிந்து அதை 100% எல்லா பக்கத்திலையும் சரியாக நடக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாக கீழ்ப்படிந்தவர்கள்.